நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணாவோட இன்னைக்கான மாற்றங்களை பார்க்கலாமா? டிவிகேல இருக்கிற சில மினிஸ்டர்ஸ் மீது இப்போ நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருக்கு. சோசியல் மீடியால ரீல்ஸ் மட்டும் தான் போடுறாங்க. பெரிய லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. சரத்குமார் மாதிரி சில மினிஸ்டர்ஸ் கான்ட்ரோவர்சிலையும் மாட்டினாங்க. ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க இல்லையா? இந்த பட்ஜெட் தாக்கல் முடிஞ்சதுமே 4 மினிஸ்டர்ஸோட பதவி போக போகுது. சில மினிஸ்டர்ஸை வேற துறையில மாத்த போறாங்க. அந்த மினிஸ்டர் பதவி போக போற அந்த 4 மினிஸ்டர்ஸ் யாருன்னா, இப்போ ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்க பி விஸ்வநாதன், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருக்க விஜய் தமிழன் பார்த்திபன், சோசியல் வெல்ஃபேர் மினிஸ்டரா இருக்க கே ஜெகதீஸ்வரி, ஹியூமன் ரிசோர்சஸ் மினிஸ்டரா இருக்க சரத்குமார், இவங்க 4 பேரை மினிஸ்டர் பதவியிலிருந்து தூக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி கீர்த்தனா, கமலி, ராஜேஷ்குமார் அப்படின்னு இந்த 3 மினிஸ்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. அதுலயும் மினிஸ்டர் கீர்த்தனா அவர்கள் பெரிய முதலீட்டை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரல. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டோட கையை விட்டு போய்கிட்டே இருக்கு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த சோசியல் மீடியால ரீல்ஸ் போட்டதுனால பெரிய கான்ட்ரோவர்சிலையும் அவங்க மாட்டினாங்க. அதனால அவங்களுக்கு இப்ப இருக்கிற துறையை மாத்திட்டு வேற துறையை சஜஸ்ட் பண்ண போறாங்க. இந்த 3 பேருக்குமே நான் முன்னாடி சொன்ன 4 பேரையுமே மினிஸ்டர்ஸ்ல இருந்து தூக்க போறாங்க. இந்த 4 மினிஸ்டரையும் தூக்குனதுக்கு அப்புறம் வேற யாரெல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னா, சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், மரகதம் குமாரவேல், இவங்க 3 பேருக்கும் மினிஸ்டர் பதவி கொடுக்க போறதா ஒரு முடிவில் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் பை எலெக்ஷன் வரப்போகுது. அந்த பை எலெக்ஷன்ல இவங்க 3 பேருமே கேண்டிடேட்டா நிக்க போறாங்க. கேண்டிடேட்டா நின்று ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு இந்த மினிஸ்டர் பதவி கொடுக்கலாம் அப்படிங்கறத ஒரு சஜஷன்ல இருக்காங்க. அடுத்ததா பொள்ளாச்சியில் இருக்கிற காந்தி நகர்ல மாரிமுத்து அப்படிங்கிறவரு தென்னை மரம் ஏறுற ஒரு கூலி தொழிலாளி. அவரோட ஃபேமிலியில மொத்தம் 4 பேரு. அவரோட மனைவி, குழந்தைகள் 2 பேரு. இதுல அவரை தவிர அவரோட மனைவி, அவரோட குழந்தைகள் 2 பேருமே பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளிகள். ரொம்ப வறுமையான குடும்பம். அடிப்படை வசதி கூட இல்லாம ஒரு குடிசை வீட்டுல தான் அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க உதவி கேட்டு நம்ம சிஎம் விஜய் அண்ணாக்கு ஒரு கோரிக்கை வச்சு ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. உடனே அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் மினிஸ்டர் சம்பத்குமார் அவர்கள் அவங்கள நேரடியாக போய் பார்த்து அவங்களுக்கு 2 சென்ட் வீட்டு மனை பட்டா கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம புது வீடும் கட்டி தருவோம்னு சொல்லியிருக்காரு. அந்த புது வீடு கட்டுறதுக்கான வேலைகளையும் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையும் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் உடனே கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவும் போட்டிருக்காரு. எனக்கு அந்த வீடியோ சோசியல் மீடியால பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு வீடியோ தான் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு ஓடி உதவி பண்ணியிருக்காரு நம்ம மினிஸ்டர் சம்பத்குமார் அவர்கள். நம்ம சிஎம் விஜயா நான் இந்த ஊழல் இல்லாத அரசியல் பண்ணணும், எங்க தப்பு நடந்தாலுமே உடனே தட்டி கேட்டு அதுக்கான ஆக்ஷனை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லல. அவங்களோட செயல்பாடுகளை டே டு டே நம்ம கண்ணால விட்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் சென்னை மயிலாப்பூர்ல இருக்கிற கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வர வேண்டிய வாடகை பணம் பல வருஷமா தராம ரொம்ப நிலுவையிலேயே இருந்திருக்கு. இது சம்பந்தமா ஹெச்ஆர் அண்ட் சிஇ டிபார்ட்மெண்ட் ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அவங்க ஆக்ஷன் எடுத்த உடனே ஒரு பிரைவேட் கம்பெனி 9 கோடி ரூபாய் வாடகை பணத்தை செலுத்தியிருக்காங்க. 9 கோடி ரூபாய் எதுக்கு கபாலீஸ்வரர் கோவிலுக்கு அவங்க வாடகையா செலுத்தணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, கோவிலோட நிலத்துல தான் அந்த பிரைவேட் கம்பெனி நடந்துட்டு இருக்கு. கோவிலோட நிலத்துல அந்த பிரைவேட் கம்பெனி இருக்கிறதுனால கோவிலுக்கு வாடகை தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 கோடி கிட்ட யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வருஷம் கொடுக்காம இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நிலுவையில் இருந்த 9 கோடியும் அவங்க முழுசா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த தனியார் கம்பெனியை 15 நாள்ல அந்த இடத்தை விட்டு காலி பண்ண சொல்லிட்டாங்க. டிடிடிஎன் டெலிவிஷன் நிறுவனமும் ஒரு 97 லட்சம் நிலுவையில் இருந்த வாடகை பணத்தையும் செலுத்தியிருக்காங்க. பல வருஷமா வர வேண்டிய அந்த கோவிலுக்கான வாடகை பணம் இப்போ திரும்ப வந்திருக்கு. இதனால மினிஸ்டர் ரமேஷ் அவர்களுக்கும் சிஎம் விஜய் அண்ணா அவர்களையும் இப்போ நிறைய பேர் பாராட்டிட்டு வராங்க. இப்போ வந்த இந்த காசு கோவிலோட மேம்பாட்டுக்காகவும் மக்களுக்கு தேவையான சில அடிப்படை வசதிகளை அந்த கோவில செஞ்சு தரதுக்கும் பயன்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கவர்மெண்ட் ஸ்கூல்லயே படிச்சு கவர்மெண்ட் காலேஜ்ல சேர்ந்து படிக்கிற மாணவர்களுக்கு 8000 ரூபாய் வழங்க போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை மறுநாள் பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க இல்லையா? அதுல அவங்க அறிவிக்க போறதா இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிற மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப வறுமையில தான் இருக்கு. ஸோ டிவிகே கவர்மெண்ட் கொடுக்குற அந்த 8000 ரூபாய் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்குறதுக்கு, புக்ஸ் வாங்குறதுக்கு, இல்ல படிப்புக்கு தேவையான சில பொருட்கள் வாங்குவதற்கு அந்த 8000 ரூபாய் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு திட்டத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா டிவிகேவோட முதல் பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கும் போது பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க அறிவிக்க போறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் அப்பப்போ காதுபட கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சிஎம் விஜய் அண்ணா மேல எவ்வளவு விமர்சனங்கள், எவ்வளவு கேள்விகள் வச்சாலுமே அதுக்கு அவரோட பேச்சால பதில் சொல்லாம களத்துல இறங்கி வேலை செஞ்சு காமிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம சிஎம் விஜய் அண்ணா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர் உரக்கடம்புல இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ஹப்புக்கு சில ஆய்வுகள் எல்லாம் இன்னைக்கு நடத்தினாரு. இந்த விசிட்ல அங்க மேனுஃபேக்சரிங் எப்படி நடக்குது, ஒர்க்கர்ஸ்க்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கா, ஒர்க்கர்ஸ்க்கான அந்த சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் அவங்க கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு அங்க இருக்கிற அபிஷியல்ஸ் கிட்ட இன்னைக்கு ரிவ்யூ பண்ணியிருக்காரு. நீங்க என்னதான் விமர்சனம் பண்ணாலுமே அவர் சும்மா தலைமைச் செயலகத்துல உட்கார்ந்து உங்களுக்கு
உங்களுக்கு ட்வீட் போட்டுக்கிட்டு உங்களுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு உங்களை எதிர்த்து மைக்க பிடிச்சி பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி வேலைகள் எல்லாம் அவர் செய்யாம களத்துல இறங்கி மக்களுக்காக கிரவுண்ட் லெவல்ல வேலை பார்க்கறாரு, பார்த்துக்கிட்டும் இருக்காரு. போன வாரம் மக்களோட மக்களா மெட்ரோல எல்லாம் டிராவல் பண்ணாரு. இன்னைக்கு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற சில முக்கியமான இண்டஸ்ட்ரியல் ஹப்பை விசிட் பண்ணியிருக்காரு. பல தடைகள், பல கான்ட்ரவர்சிஸ், பல லீகல் சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி ஜனநாயகன் படம் 23rd அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆச்சு. படம் முன்னாடியே லீக் ஆயிருச்சு. திரும்ப படம் பார்க்க மக்கள் தியேட்டருக்கு வர மாட்டாங்க, நினைச்ச மாதிரி பெரிய லெவல்ல கலெக்ஷன் இருக்காது அப்படின்னு சொன்ன எல்லாருக்குமே நம்ம ஜனநாயகன் படம் ஒரு மாசான ரெக்கார்டா கிரியேட் பண்ணியிருக்கு. நம்ம ஜனநாயகன் படம் வேர்ல்டு வைட்ல 300 கோடி கிட்ட வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே 200 கோடி, மலேசியா, சிங்கப்பூர், துபாய் மாதிரி ஓவர்சீஸ்ல 100 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஏன்னா நம்ம விஜய் அண்ணாவோட சினிமா கெரியர்ல ஜனநாயகன் படம் ஒரு முக்கியமான படம். ஏன்னா அவரோட கடைசி படம் அப்படிங்கிறது. இந்த கடைசி படத்துக்கு பல தடைகள் வந்தாலுமே எல்லா தடைகளையும் உடைச்சி எரிஞ்சிட்டு திரும்பவும் ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அடே என்னடா போட்டோலாம் வச்சு பூஜையெல்லாம் பண்றீங்களே, அந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்துச்சு. என்னதுன்னா காவேரி பிரச்சனை வந்து ஒரு பக்கம் இன்னும் முடியல, இன்னொரு பக்கம் வந்து கபனி டேம்ல கனமழை பெஞ்சதால வாட்டர் ஃப்ளோ அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி தண்ணீர் திறந்து விட்டுருக்காங்க. 2 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடை ரீச் ஆயிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இப்போ வரைக்குமே திறந்து விட்ட காவேரி தண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கு வரல. ஸோ காவேரி தண்ணி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல நம்ம சிஎம் விஜய் அண்ணாவோட போட்டோலாம் வச்சு கற்பூரம்லாம் ஏற்றி ஒரு பூஜையெல்லாம் பண்ணி பயங்கரமா மரியாதையெல்லாம் செலுத்தி இப்பவே வெல்கம் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தண்ணி வராததுக்கு முன்னாடி பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுமே இவ்வளவு பண்றாங்களே, தண்ணி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ அது அடுத்ததா ஏடிஎம்கேல இருந்து இன்னொரு விக்கெட்டும் வந்து அவுட் ஆயிருச்சு. ஏடிஎம்கேவோட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி எஸ் தங்கராஜ் அவர்கள் ஏடிஎம்கேல இருந்து விலகி நம்ம டிவிகேல வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. இவரு ஆர்கே நகர் தொகுதியில ஏடிஎம்கே சார்பாக வந்து போட்டியிட்டாரு. இப்போ நம்ம டிவிகேல ஆனந்த் சார் முன்னிலையில வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு நம்ம டிவிகே கவர்மெண்ட்டை எதிர்த்து பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தஞ்சாவூர்ல நடத்தியிருக்காரு. அவர் அங்க பேசின விஷயம் சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருந்தாரு. டிவிகே ஆட்சிக்கு வந்து 3 மாசம் ஆயிடுச்சா, நம்ம சிஎம் விஜய் அண்ணானால பிஜேபின்னு அந்த வார்த்தையை கூட நம்ம விஜய் அண்ணா உச்சரிக்க மாட்டாரு. டிவிகே காங்கிரஸ் கூட்டணியில தானே இருக்கு, கர்நாடகாலையும் காங்கிரஸ் தானே இப்போ ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் அரசை கேள்வி கேட்கறதுக்கு ஒரு திராணி கூட இல்ல. டிவிகேல இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாருமே ரீல்ஸ் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு டம்மி கவர்மெண்ட். இங்க இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாருமே ஜோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான விமர்சனம் கொடுக்கறதா வந்து ஒன்று பேசியிருக்காரு. ஆனா காலங்காலமா ஆட்சி பண்ண இவங்களாலேயே காவேரி பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வு கொண்டு வந்து தர முடியல. பிஜேபியை எதிர்த்து ஒரு விஷயம் கூட கடந்த 5 வருஷத்துல இவங்களால பண்ண முடியல. இதுல நம்ம டிவிக்கு ஆட்சிக்கு வந்து 3 மாசம் தான் ஆகுது. இந்த 3 மாசத்திலேயே இவ்வளவு பிரச்சனைகளை வந்து இவங்க குறை சொல்றாங்க. இதே காங்கிரஸோட கூட்டணியில தான் போன ஆட்சியில நீங்க இருந்தீங்க. அப்பவும் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி தான் நடந்தது. இப்போ கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் அரசு கிட்ட கேள்வி கேட்க திராணி இல்லை அப்படின்னு சொல்ற இவரு கடந்த போன 5 வருஷம் இவங்க காங்கிரஸ் கூட்டணியில தானே இருந்தாங்க. அதே கர்நாடகாவில் அப்பவும் காங்கிரஸ் தானே ஆட்சி பண்ணுச்சு. அப்போ இவங்க தைரியமா கேள்வி கேட்டு தண்ணீர் வாங்கி கொடுத்துட்டாங்களா? இல்லை. அப்புறம் ஏன் இன்னைக்கு இவ்வளோ பேச்சு பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால கடும் விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. உதயநிதியோட இந்த சீப்பான ஸ்பீச்சுக்கு நீங்க என்ன கருத்து சொல்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுதான் இன்னைக்கான விஷயங்கள். இதுல உங்களோட ஃபேவரட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம விஜய் வசந்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க.